வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்க இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சிஎன் விக்ரம் அவருடைய நடிப்புல கோப்ரா படம் உருவாயிட்டு இருந்துச்சு. கொரோனா ஊரடங்கு காரணமா இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை தற்போது தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை டிசம்பர் எண்டுக்குள்ள கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே படத்தீம் சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தீம்ல இருந்து எந்த ஒரு தகவலும் வெளிவராம இருக்கு. இதற்கிடையில சிஎன் 60 அப்படின்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சிஎன் விக்ரமும் அவருடைய மகன் துருவ் விக்ரமும் இணைஞ்சு ஒரு படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் 2021 மார்ச்சுக்கு மேலதான் ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா சிஎன் விக்ரம் தற்போது ஹரி காம்போல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே சிஎன் விக்ரம் மற்றும் ஹரி பாத்தீங்கன்னா சாமி ஸ்கொயர் ஆகிய படங்களை கொடுத்திருக்காங்க. கடைசியா இயக்குனர் ஹரி சூர்யா அவருக்கு ஒரு கதை சொல்லியிருந்தாரு. சோ அந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்கிறதா இருந்துச்சு. இந்த படத்துக்கு கூட அருவா அப்படின்ற மாதிரி டைட்டில் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. தீபாவளி ரிலீஸ் அப்படின்றத கூட சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த கதையில சரியா திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருந்துச்சு. சோ அந்த ஒரு கதை தான் தற்போது பாத்தீங்கன்னா சிஎன் விக்ரமுக்கு ஹரி இயக்குனர் சொல்லியிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த படம் சூர்யாவுக்கு சொன்ன கதை அப்படின்றதால சோ ஒரு நல்ல கதையா தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் ரொம்பவே தெளிவா இருக்கும். சோ அதே ஒரு கதையில தற்போது பாத்தீங்கன்னா சிஎன் விக்ரம் பண்ணா நல்லாவே இருக்கும். சோ அந்த ஒரு கான்செப்ட்ல கூட ஹரி பாத்தீங்கன்னா சிஎன் விக்ரமுக்கு இந்த கதையை சொல்லி ஓகே வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த சாமி ஸ்கொயருக்கு அப்புறமா சாமி 3 அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு படம் வருமா அப்படின்னா நிச்சயம் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சோ சாமி ஸ்கொயர் படமே ரசிகர்களை என்ன பாடுபடுத்துச்சு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதற்கு அடுத்து இந்த கூட்டணி இணையறாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டென்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இணைய மாட்டாங்க. ஹரியை நம்பி பாத்தீங்கன்னா சிஎன் விக்ரம் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தற்போது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தை 2021 எண்டுல ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ஹரி மற்றும் அவருடைய மைத்துனர் அருண் விஜயை வச்சு ஒரு படம் இயக்கப்படுறதா சொல்லப்பட்டு இருந்துச்சு. அந்த படத்துல இவ்வளவு பட்ஜெட்டை அருண் விஜய் நம்பி கொடுக்கறதா அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா தயாரிப்பு தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல ஹரி காம்போல கண்டிப்பா அருண் விஜய் ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு சில தகவல் பாத்தீங்கன்னா உறுதியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது எப்ப இந்த படம் பண்ண போறாரு அப்படின்ற கேள்விதான் ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. தற்போது சிஎன் விக்ரமோட ஹரி பாத்தீங்கன்னா அவருடைய அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்றது மட்டும் தற்போது உறுதியாயிருக்கு.